வணக்கம் மக்களே. சிக்ஸ் பேக் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2. நம்ம இன்றைக்கி காலைல எழுந்துச்சி மூஞ்சிக்கு ஐஸ் போட்டு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அண்ணன் நம்மளை காலையிலே ஒரு வேலை வச்சிட்டான். காலைல கூப்பிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு ரூம்லேருந்து வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டான். உள்ளே போய் பார்த்தா தான் ஷாக்கு. இங்கே பாரா, இதாண்டா எங்களோட பூஜை ரூம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்தா பூஜை சாமான்லாச்சு. அப்படியே ரைட்டுன்னு ஆர்சி அந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம ஜெப்டோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தோம். பார்த்தா நம்ம ப்ரோட்டீன் சப்பாத்தி வந்துடுச்சு. இல்லை 2 சப்பாத்திலேயே நம்மளுக்கு 11 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஃபைபருக்கு வெள்ளரிக்காய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பரோட்டாவும் வந்துச்சு. பரோட்டாவை சூடு பண்ணிட்டு ஒரு பரோட்டா 2 சப்பாத்தி கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃபைபருக்கு வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் ஒரு ஃபிஷ் ஆயில் ஒன்று போட்டோம். அப்புறம் மதியானமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கூடவே யூனோ கார்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே யூனோ ஆடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே அவனுங்க பசிக்குது சொன்னானுங்க. போயிட்டு அப்படியே பரோட்டா சாப்பிட போயிட்டோம். நான் சும்மா ஒரே ஒரு பரோட்டா தான் சாப்பிட்டேன். அவனுங்க நல்லா சாப்பிட்டு அப்புறம் டெசர்ட் வேறு சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் இந்த கோகோனட் வாட்டர் வாங்கிக்கிட்டேன். டெசர்ட்டுக்கு அவனுங்க ஒரு சாக்லேட் லாவா கேக்கும் அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் வாங்கினாங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வேளச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அங்கே சுகர் கேன் ஜூஸ், ஒரு பைனாப்பிள் சுகர் கேன் ஜூஸ் வாங்கிட்டு குடிச்சிட்டோம். இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். கற்றதனால் ஆய பயனென்கோல் வாளறிவான் நற்றால் தொழாரெனின். இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளையோ இல்லை அறிவில் மூத்தவங்களையோ இல்லை வயதானவங்களையோ நமக்கு மதிக்க தெரியலன்னா நம்ம கற்ற கல்வி எல்லாமே பயனற்றது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படியே மதியானமாக குடும்பத்தோட நம்ம எல்லாம் எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகன் கோயிலுக்கு கிளம்புறோம். இன்னைக்கு காணும் பொங்கல் எதுவுமா ஃபேமிலி எங்கேயா வெளில போகணும்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படியே ஒரு வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்டு அப்படியே கோவிலுக்கு நம்ம சேர்ந்தாச்சு. இந்த கோவில் நான் இப்போ தான் செகண்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். கடைசியாக சின்ன வயசில் வந்தது. கோவில் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. நான் உள்ளே ஆக்சுவலி பூஜை பண்ணுற இடத்துலையும் நான் போய் வீடியோ எடுத்தேன். ஃபோனை பிடிக்கிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. அப்படியே அண்ணன் வாங்கின புளியோதரையிலேருந்து ஒரு சாப்பிட்டு அப்படியே கோயிலெலாம் நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம இப்போ கிளம்பி எங்கே வரோம்னா, வேளச்சேரியில் இருக்க ஈரோடு அம்மன் மெஸ்ஸுக்கு வரோம். உள்ளே போய் பார்த்தா செம்ம கூட்டம். அப்படியே பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தார். சும்மா சொன்னேன், நம்ம ஃப்ரெண்டு தான். வாக்கிங் போயிட்டு இருந்தார். அப்படியே உள்ள மெஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போயாச்சு. போயிட்டு ஜப்பான் சிக்கன், மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, கோலா உருண்டை எல்லாம் வாங்கினோம். எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜ் தான். இவனுங்க ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜப்பான் சிக்கன் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட ரேட்டுமே ரொம்ப அதிகம், 300 ரூபாய் மேலே தான். அப்படியே டெசர்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வேளச்சேரியில் இருக்க ஃபேமஸ் மதுரை ஜிகிர்தண்டா கடைக்கு வந்தாச்சு. அங்கே 2 ராயல் ஃபலூடா வாங்கிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் அம்மா கடையை பூட்டணும்னு சொல்லிட்டு நம்ம போய் அம்மா கடையை பூட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தானுங்க. அவனு கூட ஜாலியாக விளையாட்டி இன்றைக்கான டே என் பண்ணிக்கிறோம் மக்களே. ஸ்டே ஸ்ட்ராங். நாளைக்கு இன்னொரு திருக்குறளாக சந்திப்போம். டாடா, பாய் பாய்.